ஹாய், சண்டே குக்கிங் பண்ணலாமா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்பெஷலான தோசை. என்ன தெரியுமா? பன்னீர் தோசை. ஸோ அதுக்காக ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? வெங்காயம் தக்காளிலாம் வெட்டணும். சரி வாங்க, ஆல்ரெடி பாதி வெங்காயம் வெட்டிட்டேன். ஸோ ரிமைனிங் வெட்டலாமா? கொஞ்சம் வெங்காயம் பறந்துருச்சு. நம்ம தொக்கு தானே செய்ய போகிறோம், அதனால ரொம்ப குட்டி குட்டியாக வெட்ட வேணாம், கொஞ்சம் மீடியம் சைஸ் மாதிரி வெட்டலாம். ஓகேவா? நான் இங்கே ஏதோ ட்ரை பண்ணுறேன் புதுசான்னு பார்த்தா யாரோ பக்கத்தில் செம்மையாக சமைக்கிறாங்க. கீ ஸ்மெல் செம்மையாக வருது. எனக்கு என்ன சமைக்கிறாங்கன்னு தெரில, ஆனால் சம்திங் சூப்பர் பை கேஸ். இப்போ வந்து தக்காளி வெங்காயம்லாம் வந்து எண்ணெயில் போட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். கடுகு ஜீரகம் அதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை 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 நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இது நம்மளுக்கு வேணுங்க மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியாச்சு. சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ புதுசாக ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு பன்னீர் வந்து குட்டி குட்டியாக கிரேட் பண்ணி இதில் போட போகிறேன். நம்மளோட பன்னீர் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. தோசை பாதி வந்த உடனே நம்ம செஞ்ச பன்னீர் தொக்கு மேலே ஆட் பண்ணுறேங்க. ஃபுல் தோசையிலையும் ஸ்ப்ரெட் பண்ணுறேங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும்ல. சாப்பிட்டு பார்க்கலாமா? பார்க்க பீஸா மாதிரியே இருக்கே. நிஜமாலே சும்மா சொல்லலை, செம்மையாக இருக்குது.